Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பண்ணா மீன் சொல்லு பண்ணா மீன் செட்டி குழம்பு ரசம் நல்லா எப்பா ரசம் தான் வைக்க போறோம் மீன் ரசம் ஆமா டிஃபரண்டான ரெசிபி ஆமா கண்டிப்பா இத நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லு கவுச்சி அடிச்சிச்சா இல்லையா இல்ல அத அடிச்சிச்சா இது அடிச்சிச்சா நிஷா வந்து நேத்து திருச்சி தம்பலம் ஒரு நாள் போயிருந்தோமா அப்போ நிஷா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு ஒருத்தர் பார்த்துட்டு உங்கள் வீடியோலாம் நான் பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த கருவாட்டு குழம்பு உண்மையிலேயே சொல்லுங்க நல்லா இருந்துச்சா கருவாடு பிரியாணி கவுச்சி அடிக்காம இருந்துச்சா உண்மையிலேயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் நேர்லயே பார்த்து கேட்டார் எல்லாம் கமெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ எல்லாம் டேரெக்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து ரசத்துக்கு இந்த மீன் ரசம் வைக்கிறதுக்கு 2 வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி எடுத்து இன்னைக்கு பண்ணா மீனில் தான் ரசம் வைக்க போகிறோம் மீன்லாம் அப்படியே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியாச்சு நீங்கள் மீன் ரசம் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன போட்டிருக்கேன் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் 1/2 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் ஜீரகம் 1/2 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் ஜீரகம் வெங்காயம் தக்காளி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அந்த உப்பு இதை அரைச்சி எடுத்துட்டு வரணும் இதுலயே உப்பு போடுற அப்புறம் மீன் இதில் அதையும் போடுவோம் இப்போ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் சரி போய் அரைச்சி எடுத்துட்டு வா அடுத்தது எப்படி ரசம் அப்படியே மணக்க வைக்க நம்ம வந்து மண் சட்டியில் இன்னைக்கு ரசம் வைக்கலாம் மண் சட்டிலையா சரி ரைட் சோறெல்லாம் ஆக்கியாச்சு சோறு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு சரி கொஞ்சோட வடிச்ச தண்ணி விட்றி தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்ப்போம் கண்டினியூ பண்ணுவோம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்து பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும் இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து வலிச்சு நம்ம ஒரு கிணத்துல வச்சிடலாம் வலிச்சு எடுத்துக்கிட்டோம் இது கூட ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருந்தேன் இப்போ அந்த கரைச்சலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுலேயே சூப்பர் நெக்ஸ்ட் என்ன ரசத்துக்கு தேவையான பொருள்லாம் ரெடி ஆயிடுச்சா இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் அடுத்ததாக இதை கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ தாளிச்சிடுறது மட்டும் எண்ணெய் ஊற்றி கடுகு வாங்க போய் தாளிக்கலாம் நம்மளோட எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு நெக்ஸ்ட் கருவேப்பிலை 2 கொத்து வெடிக்குதுடி மீன் குழம்பு ரசம் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல இதை கலக்கி விட்டுட்டு இதுக்கு முன்னாடி நீ செஞ்சிருக்கியா இல்லை இது ஃபர்ஸ்ட் தடவை நிஷா செய்கிறாங்க உண்மையே ரசம் மாதிரி தான் இருக்கு ரசம் என்ன செய்யணும் அடுத்தது இது நல்லா கொதி வரணுமா கொதி வரணும் ஆமாம் மரக்கட்டி கொதி வரணும் கொதி வந்தோடனையும் நம்ம வந்து இந்த பண்ணா மீனை சேர்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ செக் பண்ணுறியே கரெக்டாக இருக்கா உப்பு பத்தலை சரி உப்பை போட்டுக்க வேறு என்ன டிஃப்ரெண்டான ரெசிபியெல்லாம் செய்யலாம்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாமளும் மீன் கருவாட்டு பிரியாணி ரசம் மீன் ரசத்துக்கே வந்துட்டோம் நம்ம இன்னும் மீன் ரசம் தான் வைக்கல சரி ஓகே நம்மளுக்கு வந்து மரக்கட்டி கொதிக்கட்டும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ நம்மளுடைய ரசம் வந்து நல்லா கழிச்சிருச்சு நம்ம வந்து சிரிக்காத அப்புறம் நீ செய்யறதே நல்லா இல்லைன்னு நினச்சிக்குவாங்க நான் என்ன எதுக்கு சிரிக்கிறேன் நம்ம ரசம் நல்லா கொதிச்சிருச்சு மீனை போட போகிறோம்னு சொல்கிறேன் அதுக்கு இல்லை நான் இது பண்ணுறேன் ஒவ்வொரு மீனாக நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் பண்ணா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நடுமுள் மட்டும்தான் இருக்கும் ஆமாம் முள் அவ்வளோவா இருக்காது கசகசம் இப்போ இது என்ன கொதிக்கணுமா இப்போ ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அப்படியே தூக்கி அனலில் வச்சுட்டிங்க அப்படின்னா இது மண் சட்டினால சூடும் அவ்வளோ நேரம் இருக்கும் கொதியும் நல்லா கொதித்து நல்லா வேந்திருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கமெண்டில் சாப்பிட்டு காமிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவோம் ஏன்னா இப்போ நான் வந்து வேலை இருக்கு அடுத்தடுத்தது இருக்கு ஓகே பாய் பாய்